ஆல்ரெடி வந்துட்டு யூனிட் 9ல் வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் வந்து பின்னாடியே போட்டிருந்தேன். ஒரு 20 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். இது பேலன்ஸ் விடப்பட்ட டெஸ்ட் சீரிஸ் 3 ஓகேங்களா, யூனிட் 9 பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பறக்கும் நாடா, அதாவது ஃப்ளையிங் ஷட்டில், அதாவது எந்திர நாடா இல்லைனா வந்துட்டு பறக்கும் நாடான்னு சொல்லுவாங்க. பறக்கும் நாடா என்று கருவியை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜான் கே. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஜேகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஜேகே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிங்கர். ஸோ ஜேகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் கே. ஜேகே வந்துட்டு பறந்துட்டே போய் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெனி, அவங்களுமே ஒரு சிங்கர் தான், கொரியன் சிங்கர் தான். ஸோ ஜெனி அப்படின்ற ஒரு கொரியன் சிங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து நூற்பு கருவியை கண்டுபிடித்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனின்ற என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரெஸ்க்காக நூல் வந்துட்டு யூஸ் பண்ணுற கருவி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த கருவி கூட வந்துட்டு ஒரு கிரீஸ் ஒட்டிக்கிச்சு ஓகேங்களா. ஜேம்ஸ் ஹார்க்ரூஸ், அதாவது ஆல்ரெடி கிரீஸ்ன்னு சொன்னால ஜெனி கண்டுபிடிச்சி நூறு கருவியில் வந்து ஒரு கிரீஸ் ஒட்டிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃப்ரேம் என்னும் நூற்பு கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி வந்து ஸ்பின்னிங் ஜெனி அப்படின்றத கண்டுபிடிச்சோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் ஹார்க்ரூவர்ஸ் அப்படின்றவங்க தான் ஜெனி என்னும் நூற்கருவியை கண்டுபிடித்தவர். அதுவே இந்த நீர்ச்சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாட்டர் ஃப்ரேம் இல்லைனா நூற்கும் கருவி ஓகேவா. நூற்கும் கருவி கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிச்சர்ட் ஆர்கிரைட் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ரிச்சர்ட் ஆர்கிரைட் அப்படின்றது எப்படின்னா வச்சுக்கிங்கன்னா ஆர்க்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வலை. ஸோ அந்த ஆர்க், அந்த வலையில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூலை வந்து வளைஞ்சு அந்த வாட்டர் ஃப்ரேமுக்குள்ளே வச்சு விளையாடலாம்னு நான் வச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு மியூல் என்னும் நூற்கருவியை கண்டுபிடித்தவர் யார். மியூல் அப்படின்றது ஒரு மென்மையான நூற்கருவின்னு சொல்லுவாங்க. அந்த நூற்கருவியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் கிராம்ப்டன் அப்படின்றது தான். சாமுவேல் கிராம்ப்டன். அப்படி கிராம்ப்டன் வந்து இந்த பேர் ஃபேன் கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. சாமுவேல் கிராம்ப்டன். அந்த காற்று எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்மையாக வந்து மியூசிக் மாதிரி வரும். ஸோ மியூல்ன்றதுக்கு மியூசிக்னு வச்சுக்கோங்க. கிராம்ப்டன் வந்து ஃபேன் கம்பெனி. ஸோ அடுத்த கொஷின், 5வது கொஷின் என்ன அப்படின்னு பாருங்கள். விசைத்தறி, அதாவது பவர் லூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்மண்ட் கார்ட்ரைட். இது எப்படி நான் வச்சுக்கோங்கன்னா நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மட்டுனா களிமண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ களிமண் இருந்தாலும் காராக இருந்தாலும் ரைட் சைடில் வந்து பவர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. 1785. ஸோ 6வது கொஷின், பருத்தியிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலி விட்னி அப்படின்றவர் தான் பருத்தியிலிருந்து விதைகளை கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலி வந்து என்ன பண்ணுன்னா பருத்தி வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு விதையை வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருக்கு ஓகேங்களா. எலி விட்னி. இன்னொரு பேருமே இப்படி தான் வரும், எலியாஸ் ஹாவே. ஸோ அது பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்த கேள்வி, தையல் இயந்திரத்தை, அதாவது சீவிங் மிஷின் சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிச்சதான எலியாஸ் ஹோவே அப்படின்றது தான். இது எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னா ஹவ். எலி வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையல் மிஷினை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தையல் தைக்கிறது ஓகேங்களா. பருத்தி தைக்கணும் ஃபஸ்ட்டு பருத்தி கண்டுபிடிச்சா தான் தையல் மிஷினுக்கு வர முடியும். ஸோ பருத்தி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலி ஹவ் எப்படி தான் தையல் மிஷினை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீராவி கருவி கண்டுபிடித்தது உங்களுக்கே தெரியும், ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடித்த ஜேம்ஸ் வாட். அவரோட பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1736லேருந்து 1819 வரைக்கும். ஸோ நீராவியல் இயங்கும் ரயில் இயந்திரத்தை, அதாவது ஸ்டீம் லோகோமோட்டிவ்னு சொல்லுவாங்க, நீராவியல் இயங்கும் ரயில் இயந்திரம், அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்டீஃபன்சன் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேங்களா. ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் ஓகேங்களா. ஸ்டீஃபன் நான் வச்சுக்கோங்க, STE. ஸோ ஸ்டீம் போட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புல் டன் பண்ணால் போட் வந்து மூவ் ஆகும், புல் பண்ணான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சேற்றுக்கு பதிலாக உறுதியான தார் கலவை கொண்டு சாலைகளை அமைத்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார். இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நான் முடிக்கும் போது லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே சொல்லியிருப்பேன், வெறும் பேராக சொல்லி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருப்பேன். வேர்டிங்ஸாக அதில் தான் கொடுக்குறேன். ஸோ வந்து தாரை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்ஸ் மேக் ஆடம் அப்படின்றவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா மேக்னா உருவாக்குறதா. ஸோ வந்து தாருக்கு, அதாவது களிமண்ணுக்கு பதில் தாரை உருவாக்குறாரு, மேக் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ தொலைபேசியை கண்டுபிடிச்சது உங்களுக்கே தெரியும், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1876 கண்டுபிடிப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கப்பரியில்லா எரியூட்டங்கள், அதாவது கப்லா ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குவார் ஓகேங்களா. அதை உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்மிட்டன். அதை ஒன்றும் இல்லைங்க, கற்கரியால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எரியூட்டி உழலை கண்டுபிடிப்பார். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பேர் தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்லா ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கப்பரில்லா எரியூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சது ஸ்மிட்டன். ஸோ கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்கான்னு சொல்லுவீங்களா, ஸ்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து கப்பை வச்சு நீ வந்து கப்பை பார்த்துட்டு சிமிட்டிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இரும்பை எஃகு உரைக்கும் பெசாமர் முறையை கண்டுபிடித்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
அதாவது பெசமர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெசமர். ஸோ அதனால் பெசமர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரே வச்சுட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தவனா ஹம்பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹம்பின்றது ஒரு இடம் பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஹம்பி வந்து டே அண்ட் நைட்டாக என்ன பண்ணுறாருன்னா விளக்கு பிடிச்சிட்டு டேவின்றது பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டாக விளக்கு எடுத்துகிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு போயிடுறாரு. சேஃப்டி லேம்ப் ஓகேங்களா. ஸோ 1814. ஸோ ரிவைஸ் பண்ணி அப்படியே பார்த்துக்கலாம். பாதுகாப்பு விளக்கு சேஃப்டி கண்டுபிடித்தவர் சர் ஹெம்ப்ரி டேவி, அதாவது டே அண்ட் லைட்டாக வந்துட்டு விளக்கு எடுத்துகிட்டு போகிறார். இரும்பு எஃகு வரைக்கும் முறை கண்டுபிடிப்பது பெசமர் ப்ராசஸ். ஹென்ரி பெசமர் அவருடைய பேர் 1880களில். கப்பரி இல்லா எரியூட்டப்பட்ட ஒலி கப்போலா ஃபர்னஸ் உருவாக்கியவர் யாருன்னா ஜான் ஸ்மிட்டன். கப்பை வச்சு சிமிட்டிகிட்டே இருக்காது அப்படின்னு படித்தோம். தொலைபேசி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1876. இதை மறக்க மாட்டாங்க யாருமே. ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு உண்மையான பொய்யான்னு தெரியல. ஐ திங்க் 3rd இல்லை 4th ஸ்டாண்டர்ட் படிக்குமான்னு தெரியல. என் அப்பாவா இல்லை வேறு யாராவது சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாதான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு அப்போது ஏதோ புக் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஏதோ கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ வந்து சும்மா அறிவிஜீவியே கேட்போம்ல சின்ன வயசில் லூசுத்தனமாக, அந்த மாதிரி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஹலோன்ற வார்த்தை எப்படி அலெக்சாண்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, ஏன்னா பேசும்போது ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஹலோன்னு தானே சொல்லுவாங்க. எப்படி ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. அவங்க எப்பயுமே எப்படி ஏன் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு இப்போ அவங்க வந்து ஆக்சுவலாக 2 விஷயம் சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ அமெரிக்கன் ஸ்டைல்லையோ இல்லை இங்கிலாந்துலையோ பார்க்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும்னா ஹலோ ஹாய் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து எப்படி தெரியுமா சொன்னாங்க சின்ன வயசில் வந்து ஹலோ வந்துட்டு இது உண்மையாக நான் அதுக்கப்புறம் சர்ச் கூட பண்ணி பார்க்கலாங்க. உங்ககிட்ட சொல்லும் போது ஞாபகம் வருது. நான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கணும். மேபி இது லூசுத்தனமாக தான் இருக்கும். ஹலோ அப்படின்றது வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுடைய ஒய்ஃபு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசினாங்க. ஸோ அந்த கருவி வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது இவங்ககிட்டயும் அவங்ககிட்டயும் ஒன்று கொடுத்து அவங்க வந்து கனெக்ஷன் மூலிமா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசினாங்க. ஆனால் ஒய்ஃப் பேரை ஃபஸ்ட்டு ஹலோ அப்படின்னு சொன்னதுனால வந்து நாளடைவில் வந்து ஹலோன்ற வார்த்தை வந்து நம்ம ஃபோனில் பேசுகிற ஃபஸ்ட்டு வேர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாக இது உண்மையாக போயான்னு தெரியல. நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி? நான் வந்து இதை என்ன பண்ண போயிட்டு எங்கள் ஸ்கூல்ஸ்லாம் வந்து 3rd 4th படிக்கும்போது ஹலோ வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுடைய ஒய்ஃபாங்க, அப்பயே பாருங்க எவ்வளோ கேஷ்யூனட் வேலைலாம் பார்த்து வச்சிருக்கேன் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் ஸ்கூலில் சொல்லி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட ஒருத்தி எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நீ அப்போ அப்படி தானே சொன்னேன் அப்படின்ட்டு. அவளும் சர்ச் பண்ணி பார்க்கலன்ட்டு நானும் சர்ச் பண்ணி பார்க்கல. மேபி அது வந்து ஒரு மித்து இல்லைனா பொய்யா இருக்கும் அப்படின்னு விட்டோம். சரி வாங்க. சேற்றுக்கு பதிலாக உறுதியான தார் கலவை கொண்டு சாலைகளை அமைத்தல் முறையை அறிமுகப்படுத்தியவரான ஜான் மேக் ஆடம், அதாவது தாரை வந்து மேக் பண்ணுறாருன்னு சொன்னோம் ஷார்ட்கட்க்கு. நீராவி படகு ஸ்டீம் போட் கண்டுபிடித்தவரான ராபர்ட் புல்டன், அதாவது புல் பண்ணுறாரு, அதாவது புல் பண்ணி புஷ் அண்ட் புல் சொல்லுவோம். புல் பண்ணவனே வந்துட்டு படகு வந்து போகுது. ஸோ நீராவியால் இயங்கும் ரயில் இயந்திரங்கள் ஸ்டீம் லோகோமோட்டிவ்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். உங்களுக்கே தெரியும் ஸ்டீவ் ஸ்டெப் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டீம் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் நீராவி கருவி கண்டுபிடிச்சா ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் வாட் 1736 1819 வரைக்கும். தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஸ்விவிங் மிஷின் கண்டுபிடித்தவர்னா எலியாஸ் ஹோவே. ஸோ எப்படி எலி வந்து எப்படி தையலுக்கு வைக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஷார்ட்கட் பார்த்தோம். இயந்திரத்தை நெக்ஸ்ட் வந்து விதைகள் பிரித்தெடுக்கும், அதாவது பருத்திலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர்னா எலி விட்னி. ஓகேங்களா, எலி வந்து தனித்தனி விதையை வந்துட்டு விதை வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எட்மண்ட் கார்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்லூம் கண்டுபிடிச்சது எட்மண்ட் கார்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து பவர் வந்து எதுக்குன்னா மட்டும்னா வந்துட்டு என்ன களிமண்ணுக்கு இருந்தாலும் காருக்கு இருந்தாலும் ரைட் சைடில் பவர் வேணும்னு சொன்னோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியூசிக் ஞாபகம் வச்சுக்கிட்டுமா. மியூல் என்னும் நூற்பா கருவி கண்டுபிடித்தவனா சாமுவேல் கிராம்ப்டன். கிராமி அவார்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மியூசிக்காக கிராமி அவார்ட்ஸ் தருவாங்க. கிராம்ப்டன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. இல்லை ஃபேன்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா பவருக்கு வந்து பவர்னது ஃபேனோட கிராம்ப்டன் ஃபேன் வந்து மியூசிக் மாதிரி ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை கிராம்ப்டன்னா கிராமி அவார்ட்ஸ் வந்து மியூசிக்காக தருவாங்க. லாஸ்ட் டைம் கூட நம்ம நாட்டில் சங்கர் மகாதேவன் சாருக்கு வந்து ஒரு கிராமி மியூசிக் தந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு. ஸோ அதுக்காக கிராமி அவார்ட்ஸ். ஸோ மியூசிக் நம்ம வச்சுக்கோங்க மியூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ரேம் என்னும் நூற்ப கருவியை கண்டுபிடித்தவரை ரிச்சர்ட் ஆர்கிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்கிரைட் ஓகேங்களா. ஸோ ரைட் ஃப்ரேம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனி, அதாவது ஒரு கொரியன் சிங்கர் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்பின்னிங் ஜெனி வந்துட்டு நூற்பா கருவி கண்டுபிடித்தவர்னா ஜேம்ஸ் ஹார்க்ரீவ்ஸ். ஸோ ஜெனி வந்து ஒரு நூற்கருவி கண்டுபிடிக்கலாம். அது கிரீஸ் இருந்துச்சுன்ற மாதிரி ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பறக்கும் நட ஜேகே அப்படின்ற ஒரு கொரியன் சிங்கர் இருக்காங்க. ஸோ அந்த கொரியன் சிங்கர் சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளையிங், அதாவது அவங்க வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ரோப்பில் வந்து தொங்கிட்டு பாடுற மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பறந்துட்டே ஃப்ளையிங்லேயே பாடுறாரு. இல்லை ஷட்டில் விளையாடுறாரு ஜேகே நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான 9th யூனிட்டோடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியலுடைய இன்வென்ஷன் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத யார் கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரியில் நெசவு இண்டஸ்ட்ரியில் நிலக்கரி மற்றும் இரும்பு தொழிலில் நீராவி இன்ஜினில் பெஸ்மர்னு ஒரு படித்தோம் பார்த்தீங்கன்னா. எக்கு டாட்டா எக்கில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது போக்குவரத்து வளர்ச்சியில் மெக்காடம் கண்டுபிடிச்சி செய்தி தொடர்பில் அலெக்சாண்டர். இது எல்லாமே பார்த்துட்டோம்.
ஸோ இதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து திருப்பி போடுவேன். இல்லை போட மாட்டேன். அடுத்த டாபிக் தான் மூவ் ஆகும். எத்தனை தம்ஸ் அப் வருதுன்னு பார்த்து தான் நான் அடுத்த டெஸ்ட் சீரிஸ் போடுவேன். ஸோ அந்த கொஷின்ஸில் வந்து ஆல்ரெடி 2-3 கொஷின்ஸ் வந்திருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ வந்து 10-15 கொஷின்ஸ் படிச்சாவே இதுலேருந்து 2-3 கொஷின்ஸ் வருதுன்னும் போது ரொம்ப வந்துட்டு ப்ளஸ்ஸான பாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து இந்த மாதிரி தான் நான் போடுவேன். கொஷின் வித் ஆன்சர்ஸோட தான் போடுவேன். தனியாக டெஸ்ட் எல்லாம் போடவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.